ஆனால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று என்னாலே விசுவாசிக்க முடிகிறது என்றால் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களாலே விசுவாசிக்க முடியும். எப்போ உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நிறைய இருக்கு. எந்த அளவு உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்றால் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளையே செய்யத்தக்கதாக வல்லமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை நிறைத்து வைத்து விட்டு தான் சொன்னார், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய கையிலே பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே அவைகளை விசுவாச கண்களினால் பார்க்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள். எனவே நீங்கள் அதை அனுபவமாக்கி கொள்ள முடியும். அதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. பாருங்கள், 307வது அவருடைய அனந்த ஞானம் இனிய இறையரசு 20. அந்த 20 இறை அரசுலே, இனிய இறை அரசுலே 7வது செய்தி, ஐம்புலன்களினால் அறிய வேண்டியதில்லை. ரைட்? We need not experience with 5 senses. நமக்கு 5 அறிவு இருக்கு பாருங்க. பார்ப்பது, நுகர்வது, தொடுவது, ஸ்மெல் பண்ணுவது, டேஸ்ட் பண்ணுவது. இந்த 5 அறிவுகள் இல்லாமலே நாம் சக்சஸ்ஃபுல்லாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். முதலாவது 2 கொரிந்தியர் 5:6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ரைட்? நடங்கள் என்று சொல்லவில்லை, நடக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அநேக காரியங்களை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணவில்லை, ஆனால் உங்களுடைய மனக்கண்களினால் கண்டிருக்கிறீர்கள். ரைட்? இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தத்தை கேட்கவில்லை, ஆனால் அவர் எழுதி தந்திருக்கிற அந்த வார்த்தையை உங்களால விசுவாசிக்க முடியுது பாருங்க. ஹல்லேலூயா! காணாத தேவனை நீங்கள் காண்கிறீர்கள், எனவே நீங்கள் விசுவாசித்து நடக்கிறீர்கள். ஹல்லேலூயா! இன்னும் பாருங்களேன், நாம் எல்லாரும் எதை நம்புகிறோம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் அதை நாம் என்ன செய்யல? பார்க்கல, நுகரல, தொட்டு பார்க்கல. அவர் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதையும் நான் என்ன செய்யவில்லை? ஐம்புலன்களினாலே பார்க்கவில்லை. ஆனால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று என்னாலே விசுவாசிக்க முடிகிறது என்றால் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களாலே விசுவாசிக்க முடியும். ரைட்? அவர் என்ன சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? நம்மை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறார். அதை உங்களாலே என்ஜாய் பண்ண முடியும். எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க? சில வேளைகளிலே நான் தனிமையாக கார் ஓட்டிகிட்டே போறேன். பல வேளைகளிலே நான் என்ஜாய் பண்றேன். நானும் என் தகப்பனாகிய தேவனும் பேசிக் கொள்ளுகிறோம். அவர் பேசுகிறதை என்னாலே ஐம்புலன்களினால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா! எப்படி என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாய் இருக்கிறேனோ அதே போல நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு வந்தவுடனே நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். This should be your everyday and every moment experience. Right? அவருடைய பிரசன்னம், ஹல்லேலூயா! அவருடைய ஜீவன், அவருடைய குதூகலம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம். ஹல்லேலூயா! ஐயா, இதை எல்லாமே 24/7 into 365 days we can enjoy. பாருங்க, கிருபை பாருங்க, நூற்றுக்கணக்கான நபர்கள் என் மூலமாக சுகமடைகிறார்கள். ஒரு நாளும் என்னுடைய கையிலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதை நான் ஒரு நாளும் அனுபவிக்கல. ஒரு நேரமும் நான் 5 புலன்களினால் அறியவில்லை.
ஆனால் I am damn sure every moment when I touch somebody, the supernatural power is moving through my hand. எதனால காண்கிற? சிலர் விழுந்துடுறாங்க, சிலர் உடனடியாக தலைவலியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு பாடம் என்னவென்றால், நீங்கள் ஐம்புலன்களினால் அறிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் தாழ்மையோடு என்ன கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியமாக கை வையுங்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் சோமடைந்திருக்கிறார்கள். ஒரு நேரம் கூட என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் பார்க்கவில்லை. பட் தட் இஸ் நிஜம் தானே? அது ஃபேக்டா இருக்க, அற்புதம் நடக்குதே, கேன்சர் கட்டி மறையுதே, குருட்டு கண்கள் திறக்கின்றனவே. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுடைய கரத்திலும் இருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், வாட் a loving daddy. பாருங்க, இன்னைக்கு செய்தி என்னன்னா, எழுதி தந்திருக்கிற எல்லா ஆற்றல்களினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு சிலவற்றை மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஐம்புலன்களினால் உணராமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை, காணாத இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனக்கண்களினால் கண்டு விசுவாசிக்கிறோம். ரைட்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசிக்கிறோம். பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாடம் என்னவென்றால், அதை போல நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு நபரை தொடும் பொழுது அந்த வல்லமை பாய்ந்து சென்று அவரை சுகமாக்குகிறது. ரைட்? ஒரு நபர் மீது ஒரு ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. ஒரு உதாரணம் பார்ப்போம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பல காரியங்களை செய்கிறான். யுத்தத்திலே ஜெயிக்கிறான், அநேகரை அழித்து போடுகிறான். அவனுக்குள்ள தேவன் இருந்ததையும் அவன் என்ன செய்யல? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ரைட்? தேவன் அவனை விட்டு வெளியே போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, உணரவில்லை, ஐம்புலன்களினால் உணரவில்லை. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். The book of Judges chapter 16 verses 19 and 20. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்களிலே, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கவனிக்கிறீங்களா? பயங்கரமான வெற்றியை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். சத்துருக்களை லகுவாக ஜெயிக்கிறான், அழிக்கிறான். அதே போல இப்பொழுதும் நான் போய் பெலிஸ்தர்களை ஜெயிப்பேன் என்று போகிறான். கர்த்தருடைய வல்லமை அவனை விட்டு விலகிற்று என்பதை அறியவே இல்லை. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் தேவ வல்லமை தனக்குள்ள வந்ததையும் அறியவில்லை, போனதையும் அறியவில்லை. பாருங்க, ஹல்லேலூயா. காணாத அதிசய ஆற்றலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். நாம் அதை உணர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்களேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னாரா? அப்படி என்றால் என்ன பொருள்? எப்போ உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நிறைய இருக்கு. எந்த அளவு உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்றால், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளையே செய்யத்தக்கதாக வல்லமை இருக்கு. இன்னைக்கு பாடம் என்னவென்றால், அதை நீங்கள் ஐம்புலன்களினால் உணர முடியாது, அறிய முடியாது. அப்போ என்னதான் செய்யணும்? யூ ஹாவ் ஜஸ்ட் டு அக்செப்ட், யூ ஹாவ் ஜஸ்ட் டு பிலீவ். அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் என்று இயேசு சொன்ன. அப்போ
அவர் கல்லறையை காலி செய்தார், என்னாலே கல்லறை தோட்டத்தையும் காலி செய்ய முடியும் என்று உங்களாலே விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அநேக காரியங்களை விசுவாசிக்கிறீங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பேன், அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக சிலுவையில, இது எல்லாவற்றையும் நம்புகிறீர்களே, மீதியையும் நம்புங்கள். நம்ப முடியும். மீதி என்றால் என்ன? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அவர் செய்ததை விட பெரிய கிரியை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இன்னும் நீங்க எதை விசுவாசிக்க முடியும்? பூமிக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன். பூமிக்கு நீங்க ஒளியா இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். அப்ப இதை எல்லாவற்றையும் உங்களாலே விசுவாசிக்க முடியும் என்று எத்தனை பேர் தேவனுக்காக எழும்ப போகிறீர்கள்? இதை கவனித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, சிலரோடு தேவன் ஸ்பெசிபிக்கா பேசுகிறார். நீ ஏற்கனவே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஆனா நீ தயங்குகிறாய். ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் ஐம்புலன்களினால் அறிய வேண்டும் என்று நம்புகிறாய், எதிர்பார்க்கிறாய். இன்றைக்கு நீ மனம் திரும்புகிற காலம் என்று கர்த்தர் சொல்லுவார். எழுதி இருந்தா போதும்பா. என்னெல்லாம் எழுதியிருக்கு? சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து இவ்வளவு நேரம் தியானித்தோம். வேற என்ன எழுதியிருக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ரைட், சரி சார்னு ஏற்றுக்கோ. நீ வாழ்ந்தாதானப்பா உன் மூலமாக இந்த உலகத்தை தேவனால் வாழ வைக்க முடியும். நீயே வாழலன்னு வச்சுக்க. ஐயா நான் 5 வருஷம் தான் ஐயா விசுவாசி. ஐயா 5 நாள் விசுவாசியாலும் நீ ஞானஸ்நானம் எடுத்து 1 நாள் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்க. அப்பொழுதும் உன்னை பற்றி தேவன் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் உன்னால் விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா எந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அந்த விசுவாசம் போதும். எப்ப கடுகளவு தானே விசுவாசம் தேவன்னு சொன்னார். நம்முடைய சபைக்கு வந்தனா என்று சொல்லி ஒரு சிறு பெண் வருகிறார். சரிங்களா? 2ஆம் கிளாஸ் படிப்பா. சர்வ சாதாரணமாக சுகமாக்குகிறார். ஏன்? அவ சிந்திக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய செய்தியை கேட்கிறார். அது அவளை அறியாமலே உள்ளே போய்விட்டது. யாராவது சிக்கா இருந்தால் அந்த குழந்தைய போய் ஏமா ஹீல் பண்ணுனா சாதாரணமாக ஹீல் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து விடுகிறாய். அருமையானவர்களே, அவன் நம்புறா. என்ன நம்புகிறா? நான் பேசினா வியாதி போயிடும். அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் கூடுதலாக உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? 1 கொரிந்தியர் 1:24 தெரிய வேண்டும். அது என்ன சொல்லுகிறது? இயேசுவையே உங்களுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் டிவைன் பவரை உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை நிறைத்து வைத்து விட்டு தான் சொன்னார், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்து தேவனுடைய விருப்பத்தை அங்கே உபாகமம் 28 சொல்லி வச்சிருக்கிறார். பாருங்களேன், அவருடைய விருப்பம் என்ன? பூமியில என்னுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் டாப்ல இருக்கும். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Deuteronomy chapter 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுல 2 காரியங்களை விளக்கும்படியாக ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். It is conditional. This promise is conditional. But the good news is, but the gospel is, both are done deal. என்ன சொல்றாரு? எப்ப என் கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஒருவனாலும் கீழ்ப்படிய முடியவில்லை. எனவே என்ன செய்தார் எபேசியர் 2:14-15-16 செய்தார். அது என்ன செய்யறாரு? என் பிள்ளைகளால என் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எனவே நான் உச்சபட்சமாக என்ன செய்ய முடியும்? இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் நான் தள்ளி விடுறேன், குழி தோண்டி புதைச்சிறேன்னு அதை செய்துட்டாரு. இப்ப ஒரே ஒரு கட்டளை தான், விசுவாசமாகிய கட்டளை தான். இன்னொன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர்
என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு? பூமியில உனக்கு காம்படிட்டரே இருக்கக்கூடாது, செகண்ட் தேர்டே இருக்கக்கூடாது. பூமியில் உள்ள சகல தேசத்தாரிலும் உன்னை மேன்மையாக வைப்பே. ஐயா, அந்த மேன்மையாக தேவன் நம்மை வைத்து விட்டார். இது எப்ப சொல்றாரு? சிலுவைக்கு முன்பதாக சொல்லுகிறார். நாம் எல்லாரும் சிலுவைக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பூமியில நமக்கு நிகரானவர்கள். பூமியில நல்ல உங்க ஊர்லயே உங்க குடும்பத்துல இல்ல, உங்க தேசத்துல இல்லப்பா, பூமியில ஒருவரும் நமக்கு ஈடாக இருக்க முடியாதுங்க. அதனால தானே அடிக்கடி சொல்றேன், நம்மால சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நான் அனுபவிக்காமல் வாழ முடியாது. வையகத்தை வாழ வைக்காமல் என்னால் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யாமல் என்னால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். பாருங்கள், இன்னும் என்ன சொல்லுகிறாரு? அவருடைய விருப்பத்தை சொல்றாருங்க, அப்படியே கொட்டுகிறார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். தேவகுமாரன் நீ ஆளுகை செய்கிறாய், பணிவிடை செய்ய தூதர்கள் உனக்குண்டு. வா என்றால் வருகின்றான், போ என்றால் போகின்றான். ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். என் மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகுது. பூமியில எவனுமே எனக்கு காம்படிட்டரே கிடையாது. எனவே என்னது? கோடி கோடி கோடி, இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நாம். கோடி கோடி கோடி, இயேசுவின் நாமத்தினால் ராஜகுமாரத்தினி. நீ கோடீஸ்வரியம்மா, நீ கோடீஸ்வரன்பா. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள், பரலோகம் உன்னை நம்பி இருக்கு. அவருடைய இருதயத்தை கொட்டுகிறார் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் கட்டளையிட்டுட்டார். நிபந்தனை எல்லாவற்றையும் அவரே நிறைவேற்றி முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எத்தனை பிளஸிங், எத்தனை பிளஸிங். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving God. கர்த்தருடைய இருதயத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அருமையானவர்களே? இவைகள் எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். இவைகள் எல்லாமே நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாக மாற வேண்டும். இவைகள் நமக்கு தேவையா இல்லையா? நிச்சயமாகவே தேவை. ஏன்? The Lord has chosen you to be a channel of blessing. உன் மூலமாக ஆசீர்வாதங்களை கடத்துவதற்காக. அதுதான் சொன்னாரு 7:38, யோவான் 7:38, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் பாயும். அப்படி என்றால் என்ன பொருள்? இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னுடைய உள்ளத்தை நிறைத்து வைத்திருக்கிறார். அந்த உள்ளத்திலிருந்து ஆசீர்வாத நதிகள் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிறது, எப்போ அனுபவமாக மாறுகிறது என்றால் இதை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு வர வேண்டும். இந்த சத்தியத்தை நீ அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்தால்தான் சக்சஸ் வருகிறது. அந்த அறிவு தாங்க சக்சஸை கொண்டு வருகிறது. ஆமாம், என்னால் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமாம், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஆமாம், நான் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நான் மேலாக வைக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற ட்ரூத்தை நீங்கள் அறிஞ்சீங்கன்னா சக்க போடலாம்.
அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவைகள் எதையுமே நீங்கள் தரிசித்து நடக்க முடியாது, நடக்க வேண்டியதில்லை. உங்களால விசுவாசிக்க முடியும். நான் திரும்ப திரும்ப ஆவியானவர் அதான் சொல்றேன், என் பிள்ளைகளால விசுவாசிக்க முடியும்னு சொல்லுப்பா. எப்ப எவ்வளவுப்பா விசுவாசம் கேட்கிறாரு? கப்பல் அளவா விசுவாசம் கேட்கிறாரு, கடுகளவு விசுவாசம் கேட்கிறாரு. அது உனக்குள்ள இருக்கிறது. ஆகவே எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் உன்னாலே விசுவாச கண்களாலே காண முடியும். நீ அதை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து செய்யாத ஒன்றே நம்ம செய்ய போறோம். அதை விட பெரிய கிரியை, ஒருவேளை சின்ன கிரியை பெரிய கிரியை, ஆனால் அது வரைக்கும் இந்த 5 புஸ்தகங்களிலும் இல்லாத ஒன்றை இயேசு நாமத்தினால நான் செய்ய போறேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய ரிஸ்ட் வாட்சில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. சரிங்களா? எதனாலே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தெரியுமா? இப்படித்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாருங்க. நான் அதை வாசிக்கட்டுமா? மத்தேயு 10:1 வாசிக்கிறேன். எப்படி சீஷர்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுக்கிறார் தெரியுமா? Matthew 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இவ்வளவுதான் கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு இந்த வாட்சிக்கு எப்படி பவர் வந்தது? நான் அப்போ சொன்ன பாருங்க, இதுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்று சொன்ன உடனே பவர் வந்துருங்க. பவர் பயங்கர பவர் இருக்கு. நீ என்ன வியாதியில் இருக்கிறீங்க? கேன்சர் வியாதியா? 4th ஸ்டேஜா 5th ஸ்டேஜா? இந்த வாட்சை தொடுங்க. சரிங்களா? 3 நேரம் தொடுங்க. 1 2 3. இயேசுவின் நாமத்தினால அருமையான இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஓ இவர்கள் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறதுனால உம்முடைய வஸ்திரத்தில் இருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த ரிஸ்ட் வாட்சுக்குள்ள வந்துவிட்டது என்று இவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாவதாக. இவர்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய வஸ்திரத்தில் இருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை விசுவாசிக்க முடியும் என்றால், பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இந்த ரிஸ்ட் வாட்சில் இருக்கிற வல்லமையை என்னுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. கேன்சர் கட்டிய நீ மறைந்து போ. டயபெட்டிஸ் வியாதியை விலகுவையாக. இப்பொழுதே பான்கிரியா சுகமடைவதாக, லிவர் சுகமடைவதாக, ஹார்ட் சுகமடைவதாக, செஸ்ட் பெயின் நீங்குவதாக, லங்ஸ் சுகமடைவதாக. இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த வாட்சை தொடுகிறார்களோ அத்தனை பேருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்துக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்க்கிற அற்புத சுகத்தை பரலோகம் என்னோடு கூட நின்று கட்டவிழ்க்கிறது. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். receive the supernatural healing in the name of Jesus. Receive the supernatural peace in the name of Jesus. Receive the supernatural joy in the name of Jesus. Be healed in the name of Jesus. Amen. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, செக் பண்ணி பாருங்க, அங்கே வியாதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை வருஷம் நீங்க டயபெட்டிஸ்? 30 வருஷம் இன்சுலின் எடுக்கிறீங்களா? உங்க டாக்டர்கிட்ட போய் நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. அங்கே இன்சுலின் தேவையில்லை, அங்கே மெடிசன் தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய கணையம் புதிய கணையமாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இப்படிதான் ராஜ்யம் வேலை செய்யுதுங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? தரிசித்து அல்ல, மாம்ச கண்களினால் பார்த்து அல்ல. சிம்சோன் மாம்ச கண்களினால் அவனுடைய சரீரத்தில் இருந்த வல்லமையை ஒரு நாளும் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை. இப்பொழுது அநேக சுகமடைந்திருக்கிறீர்கள். இந்த கேமரா மூலமாக, உங்களுடைய மொபைல் மூலமாக, டெலிவிஷன் மூலமாக அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பாருங்க. such a wonderful privilege we have.
ஹல்லேலூயா. ஐயா, நான் சென்னையில் இருக்கிறேன், இந்தியாவில் இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்கள் தொலைபேசி மூலமாக சுகமடைகிறார்கள். ஏன் தெரியுமா? எப்ப எவனை வாழ வைக்கலான்னு தேவனுடைய ஆவியானவர் துடித்து கொண்டு இருக்கிறார். எவனையாவது சுகமாக்குப்பான். நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். நீ என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொல்லணும். நீ என்ன செய்யணும்? விசுவாசத்துல ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக கிரியை செய்ய வேண்டும். இந்த தைரியம் எனக்கு எப்படி வந்ததுங்க? இட்ஸ் a revelation. என்ன ரெவலேஷன்? எப்பா, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே நியாய பிரமாணத்தின் காலத்துல இருந்தா அவனுடைய கோல் அவன் கையில இருந்துச்சு. அதுல அவ்வளவு பவர் இருந்தா இந்த ரெஸ்ட் வாட்ச் என் கையில நான் கட்டி இருக்கிறேன், செத்தவங்களை எழுப்பாதா அந்த பவரு? படிக்காத உங்க பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய ஞானத்தை தராதா? வாஞ்சையை தராதா? ஏங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க? சத்தியத்தை நீங்க அறியல. ஏன் உங்க பிள்ளை இன்னும் ஃபெயில் ஆகுது? ஏன் உங்க பிள்ளை இன்னும் மொபைலுக்கு அடிக்டா இருக்கு? நீ சத்தியத்தை அறியல. ஏன் மொபைல் போனில் இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்க மகளோ மகனோ விடுதலை அடையவில்லை? நீ தான் காரணம். நீ சத்தியத்தை அறிந்து என்ன சொல்லுவா தெரியுமா? உன் மொபைலை எடுத்து பேசுவா, கையை வச்சு பேசுவா, இயேசு நாமத்தினால என்னுடைய பிள்ளைகள் தவறாக எந்த படத்தையும் பார்க்க மாட்டார்கள் என்று சொன்ன உடனே இதுல பவர் வந்துடும். ரைட்? இந்த மொபைல் போனை வைத்து நூற்றுக்கணக்கான நபர்களை நான் சுகமாக்க தேவன் எனக்கு ஞானத்தை தந்தார். ஒருவரை தொடும்போது பொத்துன்னு விழுந்துட்டாரு. என்ன வெளிச்சம் எனக்கு? நான் எதை நம்புகிறேன்? நான் எதை தரிசிக்காமல் விசுவாசிக்கிறேன்? எப்பா, காஞ்சு போன அந்த ஆரோனின் கோல் வந்து துளிர்க்குமானால், காஞ்சு போன ஜீவன் இல்லாத இந்த எக்யூப்மெண்ட் வேலை செய்யும்பா. எத்தனை பேர் புரிகிறது அருமையானவர்களே? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். கடைசியாக ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய அருமையான சகோதரன் தம்பி ஜெசுடியான் எழுதின இந்த புஸ்தகம் மிக முக்கியமான புஸ்தகம். ஜீவனாலே விழுங்கப்படுதல். ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்? ஆரோனுடைய கோல் மரித்து போய் காய்ந்து கருவாடாக இருந்த கோல் துளிர்க்குமானால், ரைட், நித்திய ஜீவனை பெறுவது அதிக நிச்சயமாமே. உங்களுக்கு மரணம் கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது. ஏன்? எப்ப அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையுமே நமக்கு கொடுத்துட்டார, அழியாத ஒரு வாழ்க்கையை தரமாட்டாரா? இந்த புக்கை வாசிக்கங்க, அசாதாரணமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். கிருப கிருப. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.